பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 பங்குனி 12ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் மூத்தோர்கள் மாண்பு போற்றும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர்கள் இங்கு எம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூத்த வைத்தியருடன் இன்றைய நகர்வு மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. லண்டன் நகரத்திலேயே நீண்ட காலங்களாக வைத்தியத்துறையில் ஆளுமை கொண்ட டாக்டர் நவரத்னம் சீனிவாசகம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவர் பல நேரங்களில் பலருக்கு அவரை அறிமுகம் இருக்கும். லண்டனில் வசிக்கின்ற பலர் அவரை அறிந்திருப்பார்கள். அவருடன் கதைக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் என்னென்ன துறைகளில் இன்னும் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு சமூக சமய ஆர்வலத்தோடு பொதுமக்கள் தனக்கு இயன்ற அளவு தன்னால் இயன்ற அளவு தொண்டுகள் சேவைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இளமனதோடு தொழிற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வைத்தியர் என்று சொல்லலாம். அந்த வைத்தியருடைய அனுபவங்களையும் அவர் எவ்வாறு இந்த வயதிலும் தனது அனுபவங்களோடு செயற்பாடுகளோடு தொடர்கின்றார் என்பதையும் அறிந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை நகர்த்த உள்ளோம். முதலில் டாக்டர் நவரத்னம் அவர்களை எனது நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சாந்தினி. வணக்கம் நடாமோகன். நன்றிகள். முதலே நான் உங்களுடைய குறிப்பிட்ட இருந்த பொழுது நான் இன்றைய ஒரு தலைப்புடன் கதைத்து கொண்டு போகலாம் என்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது. பலர் எங்களது இந்த மாதம் மூத்தோர்கள் மாண்பு போற்றும் மாதம் வருகிற 31ஆம் தேதி மூத்தோர்களுடைய நாளாக இன்டர்நேஷனல் தினமாக இருக்கின்றது. அதனால மூத்தோர்கள் என்றாலே அவர்கள் ஒரு வயது வந்தவுடனே எனக்கு வயது போயிற்றுது என்ற ஒரு எண்ணத்தை தனக்குள்ளே வளர்த்து கொள்வார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகள் மூலம் இப்பொழுதும் முதலே குறிப்பிட்டது போல இளமையுடன் இருக்கிறீர்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன். இதற்கு காரணம் எதுவாக இருக்கிறது டாக்டர்? காரணம் பிறப்பிலேயே ஒரு ஜீன் என்று ஒன்று இருக்கு. ஜீன் என்றால் மரபணு. அந்த மரபணு அப்படி ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அத்துடன் எனது நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. எனது 11வது வயதில் ஜோர் சுவாமி அவர்கள் என்னுடைய தலையிலே கை வச்சு வாழைப்பழம் தந்து ஆசீர்வதித்தார். அப்படியான பல விஷயங்கள் எனது வாழ்க்கையில் நடந்தது. அதாலேயோ ஏதோ எனக்கு இன்னும் இந்த வயது என்றது ஒவ்வொரு வருஷமும் போக போக நாங்கள் கூட்டிக் கொண்டு வர்றது. ஆனால் அந்த வயது எங்களுக்கு பாதிக்கக்கூடாது. இளம் வயதில் வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி வேண்டும். ஆனால் ஒரு 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 வயது வந்த 20 வயது வந்த பிறகு நமது மூளை வளர்ச்சி எம்மை பொறுத்தது. நாங்கள் என்ன மாதிரி படிக்கிறோம், என்ன இதில் ஈடுபடுறோம்ன்றதை பொறுத்தது. அது மாதிரி உடல் வளர்ச்சியும் பிறகு நடக்கிறது குறைவு. ஆனால் அபியாசம் செய்வங்களுக்கு எலும்பு பலமாக இருக்கும், மசில்ஸ் பலமாக இருக்கும். அப்படி இந்த வயது என்றது ஒரு முக்கியம் இல்லை என்றாலும் நீங்கள் கூறியபடி வருஷம் போக போக உடம்பு தளர்ச்சி, தோல் தளர்ச்சி, மனம் தளர்ச்சி, முடி நரைக்கிறது அல்ல உதிர்றது எல்லாம் வரும். ஆனால் அதுகளுக்கு தான் இப்போ சில மைகள் இருக்கு தலையில பூசுறதுக்கு பார்த்துருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் நமது உடம்பை திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பை இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் ஒரு பொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். நமது உயிரை வளர்க்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டிய கடமை.
அத்துடன் ஏன் இந்த உடம்பை பாதுகாக்கணும், உயிரை வளர்க்கணும்? நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்ததே நமது ஆன்மாவை ஈடேற்றத்துக்கு. ஆமா. இந்த மனித உடலை கொடுத்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் செய்யாது. அப்ப அந்த உயிர் கர்மவினை நல்லா செய்து இந்த பிறப்பிலே ஆன்ம ஈடேற்றத்துக்கு, அந்த ஈடேறத்துக்கு இந்த உடம்பு உதவியா இருக்கிறது. ஆமா. இந்த உடம்பு நோயப்பட்டு செயலிழந்து போனால் அந்த கர்மவினை செய்கிறது கஷ்டம். நிச்சயமா. அதனாலதான் இன்னும் அந்த உடம்பை வளர்க்கிறவும் ஒரு நாள் அபியாசம், நடைப்பயிற்சி, மற்றது தியானம், மூச்சு பயிற்சி. ஆமா. நமக்கு முக்கியமானது இருதயமும் லங்ஸும், பிரெயின், ஆமா. கிட்னி, இவை எல்லாம் வருந்தான். ஆமா. ஆனால் அந்த இருதயம் மூச்சு லங்ஸும் எழுதுதான் உமது மூளைக்கு நல்ல இரத்தம் போகும். இப்போ இந்த மூச்சு பயிற்சி தியானம் மிக்க நல்லது. அதை நான் எழுந்தவுடனே 3 மணி 4 மணிக்கு எழுப்பினாலும் இருந்து கொஞ்சம் தியானம் செய்வேன். பகலில் செய்வேன், இரவில் செய்வேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற தியானம் போதாது என்றாலும் என்ற அளவு செய்து கொண்டு வரேன். அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதை விட ஞானிகள், யோகசாமி, எனக்கு தெரிஞ்ச செல்லக்குட்டி சாமி, அவர்கள் எல்லாரும், ரமண மகர்ஷி, அவர்கள் மணித்தியால கணக்கு ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் தியானம் செய்வார்கள். ஆனால் எங்களால் அது செய்ய முடியாமல் இருக்குது. ஆனால் அது ஒரு முக்கியம். என்னம்மா சொல்ல, இதுதான் நீங்க சொன்னது அத்தனையும் ஒருவர் கடைப்பிடிப்பாராக இருந்தால் அவர்களது வாழ்க்கை என்பது வளமானதாக அமையும், சுகமானதாக அமையும் என்றது ஒரு நாம் வாழ்ந்தவர்கள் கூறிய அனுபவம் என்னும் சொல்லலாம். அடுத்தது அது உண்மையும் கூட, உண்மையான ஒரு இது கருத்துக்கள். அந்த கருத்துக்களோடு ஒருவருடைய தோற்றம் என்பது, இப்போ நாங்கள் மூத்தோர்களை பார்க்கும்போது ஒருவர் இங்கு பிறந்து வெளிநாட்டவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய தோற்றம் என்பது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் அவர்களை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது வித்தியாசமாக இருப்பதனால் கொஞ்சம் வயசு வந்த உடனேயே களைச்சு போய் அந்த உடம்புகள் அழுத்து போய் தோற்றத்திலேயும் அவர்கள் மாற்றங்களை கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒருவருடைய வயசு தோற்றம் என்பது மாற்றப்பட வேண்டும் என்றது எனது கருத்தாக இருக்கிறது. அது மாற்றப்பட்டால்தான் அவர்களுடைய வருங்காலங்கள் நன்றாக இருக்குமா? நீங்கள் சொல்றது உண்மை. என்றால் எமது உடம்பை உணவு உண்பது ஒரு முக்கியம். தேவையில்லாத உணவை அதிகமாக உண்ணக்கூடாது. திருவள்ளுவர் கூறியபடி பசித்தாத்தான் உண்ண வேணும். அப்போ உணவை அளவாக உண்டு, நல்ல சத்துள்ள உணவு உண்டு. மாமிசம் சாப்பிடாதவர்களுக்கு நிறைய இலைகுலை தானியங்கள் சாப்பாடில் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்து சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அத்துடன் உடல் சாதாரணமாக ஒழுங்காக வேலை செய்யும். அப்படி இருந்தால் தோற்றமும் நல்லா இருக்கும். மற்றது வயது போக சில பேருக்கு இந்த எலும்பு விலையினப்பட்டு இந்த முதுகெலும்பில் இருக்கிற வெட்டிப்பிரைன்னு சொல்கிறது இது நைஞ்சு போகிறது. வேண்ட 30 வயதில் 5 அடி 6 அங்குலம் இருக்கிறவன் 70 வயதில் 5 அடி 5 அங்குலத்துக்கு வரலாம். அல்ல சில பேர் கூனி போகலாம். இல்லாமல் நிமிர்ந்த நடை, அந்த உயரம் குறையாமல் இருக்கிறப்ப கடவுளே என்று நான் 20 வயதில் போலீஸுக்கு ஒரு சாதாரணமாக நான் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். போலீஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறேன். 15 வயதில் இங்கிலீஷில் எழுதுறேன். அப்போ எனக்கு நானும் போலீஸுக்கு சேர்றேன் என்றால் உயரம் காணுமோ உண்டு.
ஆம். இலங்கை பிரிவு செய்கிறதுக்கு 5 அடி 4 அங்குலம் வேணும். ஆமாம். அப்ப அது அளந்து போட்டு நான் அப்படியே இருக்கணும்னு பார்த்தா இப்பவும் அப்படித்தான், அதே உயரம், ஆம். பெருமளவு அதிகம் இல்லை. அதில் ஒரு கணக்கு பார்க்கறது, பருமலையும் உயரத்தையும் வச்சு அது 24க்கு குறைய இருக்க வேணும். பல பேருக்கு 26, 27 கொஞ்சம் பருமனாக இருக்கிறவைக்கு. இப்போ அதை தவிர்த்தால் பிஎம்ஐ என்று சொல்ல, பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஆமாம். அது 24 குறைய இருக்கணும். எனக்கு 23. ஓ. அப்படி ஒரு இதுகள் தான் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு அறிகுறி. ஆம். நோய் நீங்களும் உங்களுடைய தோற்றத்தினை அதை பாதுகாத்து கொண்டு வாரீங்கள் என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் ஆம், உங்களுடைய உடல் அமைப்பு, உங்களுடைய வெளிப்புற தோற்றங்கள் எல்லாம் அந்த நீங்கள் இன்னும் உங்களுடைய காலங்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பயணிப்பது போல எனக்கு தோன்றுகிறது. அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கு நினைக்கிறேன். அதனால்தான் நீங்கள் இப்பொழுதும் படிக்க வேண்டும், என்னால் இயன்ற தேடி படிக்க வேண்டும், அடுத்தது வகுப்புகள் நடக்கும்போது அதுகளில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு உள்ளம் உங்களிடம் இருக்கிறதாக நான் அதை பார்க்கின்றேன். இப்பொழுதும் நீங்கள் திருவாசகங்கள், திருமந்திர வகுப்புகள் அதுகளிலெல்லாம் கலந்து கொண்டு உங்களுடைய தேடலை நீங்கள் பூர்த்தியாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு காரணங்களும் நினைக்கிறேன் உங்களுடைய நேரங்களை பொன்னாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் மேலோங்கி இருக்கிறதாக நினைக்கின்றேன். அது சரிதானா? நீங்கள் சொன்ன முழுதும் உண்மை. அதோட நான் வைத்தியர் என்றபடியால் வைத்தியத்துறையிலையும் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கின்றேன். ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு ஒரு கூட்டம் ஜூமில், ஹைபிரிட்னு சொல்கிறது, அங்கே நடக்கிற பேராசிரியர் மேலே படத்தில் பார்ப்பேன். நானும் படத்தில் போட்டிருப்பேன். அந்த கூட்டம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அங்கே நடக்கின்றால் நான் சேர்ந்து கொள்வேன். மற்ற எஸ்எக்ஸ் ரூமட்டாலஜி அசோசியேஷன் ஒன்று இருக்குது. இந்த எஸ்எக்ஸில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் மாதத்தில் ஒரு முறை, அதிலையும் சேர்ந்து கொள்வேன். சேர்ந்து பங்கு பற்றி கருத்து சொல்கிறது, சேர்ந்து போட்டு நடத்தி கொண்டு இருக்கிறது இல்லை. இப்போ டாக்டர் நவரண்டம் வந்திருக்காரு எல்லாருக்கும் தெரியும், பேசுவார். அப்படின்னு வீட்டுல டாக்டர், நான் குறுக்கிட்டது மன்னிக்கவும், வீட்டுல சொல்லலாம், என்னமா உங்களுக்கு வேலை இல்லையா அப்பா, வீட்டுல இருக்கலாம் தானே, நீங்கள் ஏன் ஓடி திரிகிறீங்கன்னு சொல்லி, ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீங்களா, அமைதியா இருங்கன்னு சொல்லி, அப்படியான பக்கங்கள் இல்லையா உங்களிடம்? அப்படி இல்லை. ஆனா என் மனைவி இப்ப இறந்துட்டா, இருந்தாலும் என்னோட நல்லா ஒத்துழைப்பா. அப்பாவுக்கு எல்லாம், அப்பா கூடுவான், அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். நல்ல மனைவி, மகள், குறை சொல்ல மாட்டான். நான் ஓடுறேன் இல்லையே, இந்த கூட்டங்கள்லாம் இருந்ததில் சேரலாம். முன்பு ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு நான் காரில் போய் பார்க் பண்ணிட்டு கூட்டத்தை போறேன். பிறகு ட்ரெயினில் போய் இந்த பார்க் பண்ண இடம் இல்லாட்டில் சேர்வேன். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாம். இப்போ நானே கேட்டு இந்த கூட்டங்களை ஹைபிரிட் என்றால் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஹைபிரிட் மீட்டிங், அங்கே ஒரு 10 பேர் போய் சேருவேன். எல்லாரும் சேர்ந்து 20 பேர் இருப்போம். அதில் பல விதமான அட்வான்ஸ்டு மெடிசன் எல்லாம் பேசுவாங்க. அதுகளில் ஈடுபட்டிருப்பேன். ஈடுபட்டு போட்டு பேசாமல் வார இல்லை, ஈடுபட்டிருக்கின்றது கருத்துக்களை முன்வைப்பீங்கள், நீங்க முன்வைப்பேன். கேட்பார்கள். அங்கே இருக்கிற பேராசிரியர் நவா, யூ டோன்ட் மிஸ் திஸ் மீட்டிங்ஸ் என்று சொல்லுவார் என்னோட. அப்படியே நல்ல கருத்துக்களை, உங்களோட நல்ல அனுபவத்தை பகிர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கிறதால நீங்கள் அதுல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக நீங்கள் அதுல பங்கு பெற்றி கொண்டிருக்கிறீங்க. படிக்கிறேன் அங்க, அதை படிச்சுட்டு அந்த நோய் சம்பந்தப்பட்ட யாரும் எனக்கு தெரிஞ்சால் உடனே ஃபோன் பண்ணி இது இப்படி எல்லாம் இருக்கு, இது கவனிக்கணும்னு சொல்லுவேன் அந்த நோயை பற்றி.
ஆம். அடுத்தது நீங்க திருமந்திர வகுப்புலையும் கலந்து கொண்டிருக்கிறீங்கள். கலந்து ஏன் என்ன சமயத்தை படிக்கணும் என்ற ஒரு ஆவலா அல்லது அம், நேரம் போக வேணும் என்ற ஒரு எண்ணமா? இல்லை. எனக்கு இப்போ ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு கூட. ஆம். நாம் ஏன் பிறந்தோம், நாம் இந்த கடவுள் என்று ஒருவர் திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்ன எழுதின அந்த நூல், பாடல்கள். அதை ஆம். படிப்பிக்கிறதுக்கு ஒரு அஹ், வேலாயுதம் சங்கரநாராயணன் என்ற ஒரு பேராசிரியர் இந்தியாவில இருந்து ஜூமில் செய்கிறார். ஆம். இப்போ எனக்கு முதலே அறிவிச்சிருப்பார். இப்போ நான் அந்த நேரம் வெள்ளிக்கிழமை 2 மணி, எங்களுக்கு 1:30 மணி, ஆமாம். 1:30 மணித்தெல்லாம் அந்த கிளாஸ் போகும். ஆம். கிட்டத்தட்ட 5 பாட்டுக்கள் ஒரு நாளைக்கு நடக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த திருமந்திரத்தில் இருக்கு. ஆமாம். இந்த இறுதியாம் இடது பக்கத்தில் இருக்குன்றே திருமந்திரத்தில் சொல்றார். ஆம். இப்போ நாங்கள் இந்த ஆங்கிலேயர் இடது பக்கத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரு 100 வருஷம்தான். ஆம். ஆனால் இவர்கள் முதலே 3000 ஆண்டுகளுக்கு முதலே சொல்லி இருக்கிறார். ஆம். அப்போ அந்த திருமந்திரத்தை நாங்கள் போற்றுறோம். ஆம். அதிலே படிக்கணும். ஆம். அது பொழுதுபோக்காக இல்லை. இப்போ நான் தச்சமன் கிளாஸை மிஸ் பண்ணால் இப்போ இந்த அவர் இதில் போட்டுவார், இமெயிலில் யூடியூப்ல கேட்கறதுக்கான வழிகளை செய்வார். செய்தார்வார். ஆமாம். அதுக்கு ஒரு சின்ன கட்டணம், சிறு கட்டணம் கட்டி ஆம். சேர்ந்திருக்கிறோம். அதிகமாக 20 பேர் அதில் இருக்கிறோம். ஆம். நான் நல்லது. திருமணம் அதனால படிக்கும் பொழுது வயது போன மறந்துடுவினம் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்குதல்ல, அந்த எண்ணம் சரியா? மறதி கூடத்தான். ஆனால் ஆனால் நீங்கள் இப்பொழுதெல்லாம் ஞாபகம் வைத்து சில பாடல்கள் சொல்லியிருந்தீங்க. திருமந்திர பாடல்கள் இப்பொழுது படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்றீங்கள் தானே, இல்லையா? ஆமாம், ஒரு கொடை, கடவுள்ன்ற கொடை. ஆம். இரவில் நான் நித்திர கொள்ள முன்னம் ஆம். எல்லாம் முடிச்சு போட்டு கம்ப்யூட்டரில் வந்து யூடியூப்பை போட்டு கம்ப பாரதியினுடைய பேச்சு கேட்பேன். ஆம். அதுவும் நல்ல ஆராய்ச்சியோட அழகாக பேசுவார். ஆம். மற்றது ரமண மகர்ஷியினுடைய அறிவுரை பார்ப்பேன். ஆம். ஆம். பலருடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஒரு அரை மணி தேலம் மேலே இதென்று போட்டு தான் நித்திரைக்கு போவேன். இப்போ இன்னும் படித்து கொண்டே இருக்கிறேன். ஓ. ராமாயணம், மகாபாரதம் எல்லாம். ஓ. உண்மை, அது திருக்குறள் அப்படி. ஆமா. சிலர் சொல்லுவார்கள் புத்தகம் வாசித்தால் ஞாபகம் மறதி வராது, ஞாபகம் இருக்கும், அப்படியே இருக்கும் என்று சொல்லுவார்கள். அது உண்மையா டாக்டர்? உண்மை. புத்தகத்தில் படிக்கும் பொழுது ஆ. கண்ணால் பார்க்கறது கண்ணில் அங்கே போய் படிக்கும், அங்கே ஸ்க்ரீனில். ஆமாம். கேட்கும் பொழுதும் மூளைக்கு போகுதுதான். ஆம். ஆனால் கேட்கும் பொழுது இருக்கிற அறிவுன்பாக படிக்கும் பொழுது இருக்கிற அறிவு கூட. ஆம். அப்போ அத்தோட நாங்கள் என்ன சொல்ல வந்த நான் ஞாபக சக்தி, ஞாபகம் மறதியல், ஞாபக சக்தியல். ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு திரும்ப திரும்ப யோசிக்கிறது ஒன்றை பார்த்து படித்தால் இப்போ வந்து அழைச்சி பார்க்குறேன், என்ன இன்றைக்கு படித்தேன் நான். ஆம். அது ஒரு நல்ல விஷயம். ஆம். இதமாக இருக்கிற மாதிரி ஆமாம். அது செய்வோம். அதை விட இன்னும் ஒருவருக்கு சொல்கிறது படித்ததை. ஆம். நான் படித்ததை எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஆம். அவரோட சொல்லுவேன், இன்றைக்கு இதை படித்தேன் என்று. ஓ. ஓகே. படித்தால் உடனே அவர் ஒத்துக்கொண்டு அவர் அப்படி சொல்லியிருக்கார் தான், சரி என்று சொல்லுவோம். ஆமாம். அதால ஞாபக சக்தி நல்லா வரும். உண்மை. நாங்களும் பலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். படித்த புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் எங்களது ஞாபக சக்தியை நாங்கள் மீட்டு கொண்டு வரலாம், ஞாபக சக்தியை கூட்டிக் கொண்டு போகலாம் என்றதை சொல்வதாக கேட்டிருக்கிறோம். சிலர் அனுபவத்தினையும் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு நீங்கள் இவ்வாறு இந்த அனுபவத்தோடு இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களது பயணங்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அண்மையில் இலங்கை போய் வந்த அனுபவங்கள் உங்களிடம் இருக்கின்றன. என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த பயணங்களை மேற்கொள்கிறீர்கள்? அதில் பெரிய ஒரு
எதிர்கால நோக்கிய சிந்தனைகள் ஏதாவது உள்ளனவா என்று சொல்லி அறிய ஆவலாக இருக்கிறேன். ஓம், நாங்கள் இலங்கையில் பிறந்து இந்தியா என்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி இலங்கை லண்டனுக்கு வந்து அந்த கலாச்சாரத்தை பேணி கொண்டு இருக்கிறோம். ஆம், பல விஷயம் இந்த லண்டனில் யூகேல செய்து கொண்டு வந்த நான் ஆம், 35 வருடம் இந்த மார்கழி மாதத்தில் இந்தியாவுக்கு தவறாமல் ஒரு மாதம் போவேன். ஓ, வேலை காலத்தில் லீவ் எடுத்து கொண்டு போவேன். அது ஓகே. மாதிரி இந்த 15 டிசம்பர் 15 2025 போனேன் ஓ, மகளோட இந்தியாவுக்கு. ஓ, பழைய பாட்டு கச்சேரியெல்லாம் கேட்டு நடன தாரகை சித்ரா ஓ, விஸ்வேஸ்வரன், ஓ, மற்றது பாட்டுக்காரி சௌமியா, மற்றது சுதா ரகுநாதன், ரஞ்சினி சந்தன கோபாலன், சாருமதி ராமச்சந்திரன், இவர்கள் எல்லாரையும் சந்தித்தேன். சிலர் நான் இருந்த ஹோட்டலுக்கே வந்து என்னை பார்த்தார்கள். அது அன்பின் காரணமாக. ஆமாம். சில பேரை அவருடைய கச்சேரிகளில் போய் பார்த்து பின்னால ஒரு 30 பேர் நிற்பினம் கச்சேரியில் வெளிக்கிட்டு வரையில வணக்கம் சொல்றதுக்கு ஓ, என்ன பார்த்த உடனே பிஷாக்காகரி டாக்டர் எப்போ வந்தீங்க ஓடி வந்து என் கையை தந்தான். அப்போ நின்றவன் எல்லாரும் பார்த்து நம்ம இதாக இருந்த டாக்டர் வந்து. அப்படி எனக்கு ஒரு அங்கே ஈர்ப்பு இருக்கு. அந்த கலை கலாச்சாரத்தில் நல்ல ஈடுபாடு. ஈடுபாடு. ஆம், அத்துடன் நாங்கள் அந்த கலைஞர்களை லண்டனுக்கு கூப்பிட்டு பலரும் கச்சேரி செய்து அந்த பணத்தை தர்மத்துக்கு தான் கொடுத்திருக்கிறோம். ஓ, கீழ்மலை சிவன் கோவில் அறக்கட்டளைக்கு, ஓ, நிமிஷம் சிவன் கோவில் அறக்கட்டளைக்கு, மற்றது மகாஜன காலேஜ் பள்ளிக்கூடத்து. ஆம், பள்ளிக்கூடத்துக்கு, ஜப்னா ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று வச்சிருக்கிறோம், ஓ, வச்சு பணம் கொடுத்துருக்குறேன். ஓகே. அப்படி பல விஷயங்களை முன்னுக்கு நின்று செய்கிற அந்த தன்மையை எனக்கு கடவுள் கொடுத்தபடியா ஆம். செய்யப்படியா இருந்தது. ஏற்பாடுகளை செய்து அவற்றையெல்லாம் ஒழுங்கமைத்து செய்கிறது என்பதே பெரிய வேலை. ஆம், அந்த பெரிய வேலை எனக்கு சுலபமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு இரவிலே இருந்து கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணி ஒரு 100 பேருக்கு இன்விடேஷன் அனுப்பிவிடுவேன். ஆம், ஆம். திறமைகளும் ஆர்வமும் திறமை இருந்தாலும் ஆர்வம் இருக்கணும். என டாக்டர் ஒன்று செய்ய வேணும், இதனை நாங்கள் என்னால் இயன்றதை செய்ய வேணும், இயன்றதால் சமூகத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால்தான் நாங்கள் செய்யலாம். இவ்வளவோ திறமைசாலிகள் இருக்கின்றார்கள். அந்த ஆர்வமும் நல்ல ஒரு மனப்பான்மையும் இல்லாவிட்டால் அந்த திறமையினால அது அவர்களுக்கு மட்டும்தான் பயனுடையதாக அமையும். ஆமாம், ஆர்வம் வேணும். பொது நலனுக்கு பாடுபடுற ஆர்வம் ஒரு வித்தியாசம். எல்லாருக்கும் அந்த மனதில் இருக்கும், ஆனால் பாடுபடவும். அதனால் ஒரு மகிழ்ச்சியை அந்த உணரும் பொழுது அது ஒரு வித்தியாசமான மகிழ்வாக இருக்கும். அம்மா எங்களுடைய ஊர், நான் பிறந்த ஊர் தெல்லிப்பளையிலே ஒரு சின்ன கிராமம். ஓம், அந்த கிராமத்துக்கு இலங்கைக்கு போகிறதுல ஒரு முக்கியமான இது அங்கே அந்த கிராமத்துக்கு போகிறது. ஓம், நான் வளர்ந்த இடம், ஆமாம், வணங்கிய கோயில், ஓம், என்னுடன் பழகியவர்கள் பலர் இல்லை இப்போ. ஓம், ஓம், உங்களுக்கு தெரியும் தானே, ஓம், என்னுடைய என்னுடைய பிறந்த காலத்தில் இருந்தவ மிச்சம் குறைவாங்க இருக்கிறது. நிச்சயம். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் மருமக்கள் அவையோட பார்த்து அங்கே இருக்கிற கஷ்டப்பட்டவைக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கிற கல்விக்கும் உணவுக்கும். ஆம், அங்கே இன்னொரு விஷயம் இந்த முறை தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சமாதி கோயில் கட்டியிருக்கிறேன். ஓம், அந்த சமாதியாப்போ ஜீவ சமாதி அடைந்தவர் என்னுடைய தகப்பனுடைய தம்பி, நான் பிறக்க முன்னம். ஓம், அவர் பேர் செல்லக்குட்டி சாமி, செல்லப்பா சாமி தான். ஓம், அதை செல்லக்குட்டி என்று மாற்றின பேர் என்றால் இந்த ஜோர்சாமியுடைய குருவும் செல்லப்பா சுவாமி, ஆமாம், ஆமாம். இவரும் செல்லப்பா தான் பேர். ஓகே, அந்த பேரை கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கு, செல்லக்குட்டி சுவாமி என்று. ஓகே. ஆனால்
அப்படி பேசலப்பா. அவர் நான் பிறக்க முன்னமே ரமண மகரிஷின்ற சிஷனாக இருந்து ஓ தீட்சை பெற்று தியானத்திலேயே இருப்பாராம். அதை பற்றி அறிஞ்சிருக்கிறோம். அவரை பற்றி தெரிஞ்சவர். அவர் இருக்கையை பார்த்தவன் போய் நான் பேட்டி கண்டிருக்கிறேன். ஓகே அகலேஸ்வர குருக்கள் அது 94வது வருஷத்தில்தான் இறந்தவர். அவர் 96வது வருஷம் 95வது வருஷம் போனான் ஓ யாழ்ப்பாணம். ஓ அவர்கிட்ட போய் இவர் தெரியுமோன்னு கேட்டேன். ஓ, நல்லா தெரியும். தான் 14 வருஷம் வயது பையனாக இருக்கேட்டில் இவர் கொஞ்சம் வருவாராம், கோயிலுக்கு வந்து தேவாரம் எல்லாம் பாடுவாராம், மற்ற பூவல் பழங்கள் கொண்டு வருவாராம். ஓ அங்கே ஊரில் இலவசமாக பிள்ளைகளுக்கு தேவாரம் சமயம் சொல்லி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். எல்லா கோயில்களுக்கும் நடந்து தான் போவார். நடந்து மற்றது நீண்ட நேரம் தியானம் செய்வார். அவர் பிறந்து எங்களுடைய ஊரில் ஒரு எங்களுடைய ஒரு காணியில் ஒரு கொட்டகை போட்டு எங்களோட வீடுகள் இருந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் சுடலைக்கு கிட்ட ஓ ஒரு கொட்டை போட்டு அங்கே தியானத்தில் இருந்து ஜீவசமாதி அடைஞ்சவர். தியானத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தை நிப்பாட்டி மூச்சை நிப்பாட்டி மற்றவர்கள் அமைதி சொன்னாரா, நான் இறந்த மாதிரி இருப்பேன், என்னை வச்சு மூடுங்கோன்னு சொல்லி. இப்போ ஓகே ஒரு மக்கள் அது ஒரு மக்கள் என்னுடைய தப்பனன்ற தமையன் தம்பி அதை விளங்கி அவரை வச்சு மூடி ஒரு கட்டடம் கட்டியாச்சு. அது ஓகே பேர் சமாதி இருந்தது. ஆம் அது பழுதா போய் அதை நான் இப்போ திருப்பி அந்த பழுதாண்டு உடைஞ்சு போச்சு. ஓ இப்போ அந்த இடத்துல அதே நிலத்தில் சிவலிங்கம் வச்சு ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்கிறோம். ஓ இப்போ தினசரி பூஜை நடக்குது. ஒரு குருக்களை நியமித்து அதை பராமரித்து வருகின்றேன். பலர் அதில் ஈடுபாடு இருக்கு. ஆம் அப்படி என்றால் அவருடைய வரலாறு அதில் பதியப்பட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் கல்வெட்டாக அதில் எங்கேயாலும் செய்திருக்கிறீங்களா? புத்தகம் அடிச்சிருக்கிறோம். ஓகே. புத்தகம் இப்ப கோயிலுக்கு போனவர்களுக்கு ஒரு பார்த்தவுடன் ஒரு இந்த கோயிலின் உருவாக்கத்துக்கு பின்னணியாக இருப்பது விஷயங்களை அதில் பதிந்தால் என்ன, ஒரு சிவரில் பக்கத்தில் எழுதப்பட்டால் நன்றாக இருக்குமே. அப்படி செய்வதற்கு விருப்பங்கள் இல்லையா? செய்யலாம். ஆம் அப்போ நான் அதை சொன்னால் அங்கே செய்வார்கள். நான் போய் செய்யலாம். ஆம் அது சொல்ற நல்ல விஷயம். நான் அந்த புத்தகத்தை வச்சிருக்கிறோம் ஃப்ரீயா எல்லாரும் கொடுக்குறதுக்கு. ஆம் அந்த புத்தகம் விரும்பி படிக்கலாம். அந்த புத்தகத்தில் பல செய்திகள் அவருடைய ரமண மகர்ஷிட்ட போனது, நவலேஸ்வர குருக்கள் சொன்னது எல்லாம் போட்டிருக்கு. மற்றது என்னுடைய ஒரு ஒன்றை விட்ட சகோதரி அவன் வீட்டில் இந்த சுவாமியார் கொஞ்சம் காலம் போய் இருந்தவர். இருந்தால் அவருடைய இன்னும் அந்த சகோதரி இருக்கிறான், 97 வயசு. எனக்கு சொன்னதை எழுதியிருக்கிறோம். சரி. நான் ஞாபகத்தில் இருந்து சுவாமியை பற்றி. உங்களுடையது தெல்லிப்பளை குறும்பசிட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இல்லை, குடும்பசிட்டி இல்லை, தெல்லிப்பளையில இருந்து கிருமலை போற பாதை. விழிசிட்டி என்று சொல்லுவது. ஆமாம், நான் நினைக்கிறேன் இந்த கோயில் இப்படி சமாதி கோயில் ஒன்று இருக்கின்றது விழிசிட்டியில் என்று சொல்லி தெரிய வரும் பொழுது அந்த விழிசிட்டி கிராமத்தை பற்றியும் நான் அறியக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் விழிசிட்டி கிராமம் என்றது பெரிதாக நான் இது உங்களுடன் கதைக்கும் பொழுதுதான் சென்ற முறை அறிந்திருந்தேன். என்னை போலே பலர் அறிவதற்கும் ஆர்வமாக இருப்பார்கள். எங்களது ஈழத்தில் இருக்கிற இடங்களை பற்றியும் ஈழத்தில் நடந்த இவ்வாறு சுவாமிகள் வாழ்ந்திருக்கிறார் என்பது பற்றியும் அறியறதுக்கும் விருப்பப்படுவார்கள். அதுல விழிசிட்டி என்றது ஒரு சின்ன கிராமம்தான். நான் வளர்ந்த காலத்தில் நல்ல தமிழ் ஆசிரியர் மாதிரி இருந்தார்கள். பன்னிசை பாடுறதுக்கு திறமான பாடகர்கள் இருந்தார்கள். ஆசிரியர்கள் தான். ஆனால் பன்னிசை நல்லா பாடுவார்கள். கோவிலில் வெள்ளிக்கிழமையில போனால் இந்த பன்னிசையை கேட்டாலே ஒரு உருக்கமாக இருக்கும். அது உண்டு. மற்றது எல்லாம் தோட்டம்
நிறைய தோட்டம், மரம், பா மாமரம், பலாமரம், கனிகள் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த இடங்கள்ல. ஆமா. நடந்து போனால் அந்த ஒழுங்குன்னு சொல்றது, நடந்து போனால் நிழல் இருக்கும், வெயில் அஹ், படாது, மரங்கள். ஆமா. மண்ணு செடி. அப்படி அந்த ஊர். அத்துடன் அந்த காலத்துல இறைச்சி விடுறது. இப்போ திலாம் இருப்பார்கள் விடிய காலையில் 4 மணிக்கு. ஆம். திலாம் இருக்கும் பொழுது பாட்டு பாடிக்கொண்டு ஒரு நண்பர் ஆமா. அந்த பாட்டு கேட்டுக்கொண்டு எழும்புன்னு தெரியாது. ஆம். அப்படி அந்த ஊர். அதை விட 4 கோயில் இருந்தது. இருந்தது ஒரு ஒரு 1000 பேர் இருக்கலாம். ஆம். ஆனால் அதுக்கெல்லாம் 4 கோயில். ஒரு ஓகே. முருகன் கோயில், 2 வைரவர் கோயில், ஒரு வீரபத்திர கோயில். ஆம். இப்போ நாங்கள் கட்டினது 5வது சிவன் கோயில். ஓ. அப்படி அந்த கோவில் ஊர். மற்றது எல்லா விதத்திலையும் திருப்தியான ஊர் என்றால் தானியங்கள் நிறைய விளையும். சிவப்பு மண். ஆம். தானியங்கள் என்ன தானியம் போட்டாலும் நல்லா வரும். சரி. மற்றது மரவள்ளி கிழங்கு வரும். ஆம். மற்றது எல்லா விதமான மரக்கறிகளும். எங்கள்கிட்ட வீட்டு ஆம். பக்கத்திலே பின்னால ஒரு 2 பரப்பு காணியில் வண்டிக்காய், கத்தரிக்காய், மிளகாய் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். காய்கறிகள் எல்லாம் பெறக்கூடியதாக இருக்கும்னு. இப்பொழுது எத்தனை குடும்பத்தினர் அங்கு இருக்கின்றார்கள்? இந்த யுத்த காலத்துல வெளியில போனவர்கள் பல பேர் வேற இல்லை, திரும்பி வேற இல்லை. ஆமா. ஆனால் இருந்த வேலை போக மாட்டாதவ இருந்தவ அந்த பாத்திமாரில் பிள்ளைகள், சில பிள்ளைகள் இருக்கணும். ஆம். சிலர் வெளிநாட்டுக்கு வந்துட்டார்கள். அந்த குடும்பங்களே இல்லாம போச்சு. ஆனால் இப்பவும் ஒரு ஒரு 100 குடும்பம் இருக்கலாம். ஆம். போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருக்கின்றது தானே? ஆம். ஒரு பஸ் அந்த கிட்ட பக்கத்துல போகும். பக்கத்தால ஆம். பஸ்ல இருந்து இறங்கி ஒரு 300 யார் போனா அந்த இடத்துக்கு போயிடலாம், நடந்து போகலாம். ஓகே. மற்றது ஓ. இப்போதானே எல்லாரும் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கிறார்கள். ஆமாம். புஷ் பைசைக்கிள் ஓடுறது குறைஞ்சிட்டது. ஆமாம். ம். ஆமா. அப்போது இந்த முறை உங்களது ஈழத்து பயணம் என்பது உங்களது விளிசிட்டி கிராமத்தில் ஜீவசமாதி அடைந்த உங்களது தந்தையின் தம்பி, சித்தப்பான்னு சொல்லலாம், அவர் செல்லக்குட்டி சுவாமிகளது ஒரு சமாதியை திருப்பி நீங்கள் ஒரு புதுப்பித்து அதனை ஒரு சிவன் ஆலயமாக்கி இருக்கிற ஒரு விடயத்தோடு நீங்கள் சென்று வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். 22ஆம் ஆண்டு துவங்கினாங்க அந்த வேலை. ஓ. 24ல் கும்பாபிஷேகம் நடந்துட்டது. ஓகே. அப்போ இப்போ தொடர்ந்து நடக்குது. ஆனால் அதில் திருத்தங்கள், அது சில வசதிகள் கூட செய்திருக்கிறோம். இந்த ஓ. கோவில் மாத்திரமில்லை, கோவில் பக்கத்திலே ஒரு சமையல் அறை, மற்றது ஒரு ஒரு மலசல கூடம், ஓ. மற்றது போகிற வர பாதைக்கெல்லாம் இப்போ டார் ரோட்டு போட்டாச்சு. முந்தி ஓகே. கல்லு முள்ளா இருந்தது. அது ஓகே. முயற்சி, எங்களோட முயற்சி, ஒரு நாள் மக்கள்கிட்ட முயற்சி, ஆம். அது பொறுப்பான ஆக்களோட தொடர்பு கொண்டு இருந்தோம். ஆம். அப்போ அதால அந்த திருப்தி இருக்கு. மற்றது அங்கே ஒரு கேமரா பூட்டி இங்கே இருந்து நான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. பராமரிப்பு செய்வதற்கு இலகுவாக நீங்கள் அதை அமைச்சு வச்சிருக்கீங்க, தொழில்நுட்ப வசதிகள் கூடி. ஆமாம். ஆம். ஆம். மிக அழகாக உங்களது அனுபவங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆம். இந்த வயதில் நீங்கள் உங்களது செயற்பாடுகள் உண்மையில போற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்களது பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளை நாங்கள் இணைத்து கொண்டு பயணிக்கலாம். லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியில் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, இப்பொழுது எங்களோடு டாக்டர் நவரத்னம் அவர்கள் இணைந்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். உங்களது கருத்துக்களையும் தெரிவிப்பதற்கு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி விஷயம் சொல்லாமா? ஆம். ஒரு விஷயம், ஆம். மகாஜன காலேஜ் ஆரம்பத்தில் படித்தது தமிழ் பாடசாலை. ஆம். ஆனால் மகாஜன காலேஜெல்லாம் அதிகம் வருஷம் படித்தேன். நான் ஆம். படித்து மெடிக்கல் காலேஜ் போனேன். அப்போ
அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒவ்வொரு முறையும் போவேன். இந்த ஓம். முறை பல முறை போயிருக்கிறேன். இப்ப ஓகே. இருக்கிற அதிபர் புஷ்பரட்னம் மிக திறமையான அதிபர். ஆமாம். அவர் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஓம். ஒரு வகுப்பு பாடம் எடுக்க விட்டார். ஓ, A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரி, சரி. அதில் ஒரு 60 பிள்ளைகள் இருந்தவர். ஓம். ஓம். அவர்களுக்கு முக்கியமான விஷயங்களை கேள்வி பதில் நான் பேசியும் சொன்னேன். ஓம். அதில் தியானம் செய்கிறது என்றால் என்ன, தியானத்தின் மகிமை என்ன, தியானத்தை செய்து காட்டி அவர்களை பழக்கியும் விட்டேன் அன்றைக்கு. ஓம். அதுக்கு முடிஞ்ச பிறகு பிரின்சிபலுக்கு அடிச்சு கேட்ட அந்த பிள்ளைகள் என்ன சொன்னார்கள் என்று ஓ, சந்தோஷப்பட்டனமாம். ஓம். இப்படி எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு ஓம். டாக்டர் வந்து பிடிச்சதார் என்று. அது ஓம். ஒரு நல்ல விஷயம். அதை விட யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அங்கே போய் டாக்டர் சத்தியமூர்த்தியோட பேசி அங்கே என்னென்ன குறைபாடுகள் என்ன அறிந்து சில விஷயங்களை இங்கே வந்து செய்ய எத்தனித்து கொண்டிருக்கிறேன். ஓ, மாத்திரம் இல்லாமல் அங்கே இந்த போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் ஒன்று இருக்கு அங்கேயும். ஓம். அதிலே நான் 15 அவன் கூட்டத்தில் பங்கு பெற்றதுக்கு ஒழுங்கு செய்து வந்திருக்கிறேன். இப்போ ஓகே. இன்றைக்கு பேசுகிற மாதிரி. ஓகே. ஓகே. நன்றி. நன்றி டாக்டர். சிறப்பு. உங்களுடைய பகிர்வுகளோடு நாங்கள் நேயர்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது ஜியா நடேசன் அவர்கள் ஜிஎம்மிலிருந்து இணைஞ்சிருக்கின்றார். வணக்கம் ஜியா நடேசன் அவர்களை, வாருங்கள். வணக்கம் சாந்தினி ஸ்ரீரங்கன். வணக்கம் டாக்டர் நவரத்னம் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களை தெரியுமோ என்ன மறந்துருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் நான் இப்ப 2ஆம் தரம் உங்களை சந்திக்கிறேன். மெடிடேஷன் இதுல உங்களை சந்திச்சேன் நான். நீங்க ஓபிடில ஜெப்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யல, நானும் அங்க இருந்தேன். நான் உங்களை சந்திச்சேன் நான். டாக்டர் அந்த நேரம் சரியான ஸ்ட்ரிக்ட், எங்களுக்கு பயம் வேற. சரியா நல்லா வேலையும் செய்வார், கொஞ்சம் பயம் நல்லா சட்டத்தின்படிதான் நடப்பார். வாழ்த்துக்கள் டாக்டர், உங்களை சந்திக்கிறதுல உங்களோட பணி சிறப்பு டாக்டர். இப்ப நீங்க அன்றைக்கு நான் உங்களோட நீங்கள் கதைச்சதை நான் அறிஞ்சலாம் தானே. அறக்கட்டளை மூலம் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா ஜப்னாவில். தெல்லிப்பளை எம்ஓஹெச் ஆபீஸுக்கு நீங்க நான் நினைக்கிறேன் ஒரு லெக்சருக்கு கிளாஸுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்க வந்த நேரம் ஞாபகம் இருக்குது. இப்ப நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் டாக்டர். ரெண்டையும் கதைச்ச நீங்க எங்களோட என்னோட நல்ல எல்லாம் முழுதும் ஞாபகம் இல்லை என்றாலும் அந்த உங்களுடைய படம் முழுதா பார்த்தா தெரிய வரும். ஆமா, வெட்டரிட்டி செக்ஷன் நான் எழுதுனா இப்ப நாங்க ஓபிடிக்கு வாரது அந்த ட்ரைனிங் காலத்துல நீங்க கிளாஸ் தந்த நீங்க எங்களுக்கு சிறப்பு டாக்டர். சிறப்பா இருங்க. உங்களோட அம்மா இறந்துட்டான்னு சொன்னீங்க. அம்மா இப்ப இல்லையா? இப்ப 21ஆம் ஆண்டு 2021. ஓ, அதுதான் போன முறை கதைக்கலாம் இருந்தவாங்க பக்கத்துல அங்கால அந்த அனுதாபங்கள் சாந்தியோட பிரார்த்திக்கிறேன் டாக்டர். அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நான் வந்து தம்பி, நான் ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, எல்லாம் சண்டோடவா செய்யணும். ஒழுங்குமுறைப்படி செய்வார். நாங்க வேலை செய்யறாலும் அங்க ஓய்வு முன்னுக்கு போகல. அது அப்படி அந்த ஒழுங்குமுறையின்படி செய்வார். அதுதான். வாழ்த்துக்கள் சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சுகமா இருந்தவளுங்க உண்மையாக இப்பயும் நடுவிலும் ஒவ்வொரு வருஷம் போற சொன்ன இருந்த அறக்கட்டளை மூலம் பல விஷயங்களை செய்திருக்கிறார். ஜப்னா ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார், மற்ற தெல்லிப்பளைக்கு உதவி செய்யறாருன்னு சொன்னவர். ஆமா ஆமா, சிறப்பு டாக்டர். சுகமா இருந்தவளுங்கோ. உங்களோட நீங்கள் சுகவலத்துடன் இருக்க நான் இறையாசிடுகிறேன், வேண்டுகிறேன். அம்மா ஆன்ம சாந்தியுடைய நான் பிரார்த்திக்கிறேன் டாக்டர். ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னம் டாக்டர் பேரானந்தராஜோட பேசினான் அங்கே ஒரு நோயாளியை பற்றி. ஜப்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர் சத்தியமூர்த்தியான் இருக்கிறார் இப்ப. ஆமா, பேரானந்தராஜா அவர் ஒரு நிபுணர், வைத்திய நிபுணர். ஆமா, என்ன செக்ஷன் செய்யறார்? ஜெனரல் மெடிசன். ஆமா, நல்ல ஐயா, நல்லது. நல்ல டாக்டர். சுகமா இருந்தவளுங்க. உங்களோட பணிகளுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர். நீங்க கடவுள் பக்தி இருக்கிறபடியா கடவுள் உங்களை வைத்து நல்ல அண்ணன் ஆயுளோட இருந்து எல்லாருக்கும் உங்களோட இதுகளை கொடுக்கும்படிதான் நான் கடவுள் சுகவலத்துடன் வச்சிருக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி
நன்றி டாக்டர், நன்றி. நன்றி 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 ஜெயா நடேசன் அவர்களே, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. அப்போ அந்த நினைவுகள் மீண்டிருக்கின்றன உங்களுக்கு நினைக்கின்றேன். ஆமா. நீங்க எந்த கால பகுதி ஜெயா நடேசன் அவர்களே? 66 அதான் 65 நான் 66, 68, 66, 66, 66 அந்த ட்ரைனிங் காலத்துல தான் நாங்க. ஓகே ஓகே, மிக சிறப்பு. அந்த காலத்தை ஒரு 66 தான் எங்களோட ட்ரைனிங் நாங்க இருந்தது. ஆமா. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 68, 66. ஆமா. சிறப்பு டாக்டருக்குள்ள மறக்க இல்லை நாங்கள். முகம் அப்படியே இருக்கின்றது. சுகவிலத்தின இருந்து கொள்ளுங்க. நன்றியா, நன்றி. நன்றி 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 ஜெயா நடேசன் அவர்களே. டாக்டர் இவரும் இப்பொழுதும் வடிவா செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வானொலியில தனது படைப்புகளை, கவிதைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஜெயா நடேசன் அவர். என்ன வேலை செய்யறவர்? யாழ்ப்பாணத்துல செய்தவா? இங்கு இப்பொழுது தொகுப்பாளராக இந்த இதுல நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் எங்க பாமுகத்துல. நல்லது. டாக்டர் ஸ்டீவனை தெரியும் தானே டாக்டர் உங்களுக்கு? டாக்டர் ஸ்டீவன் வைவ ஒரு மருத்துவ நேரத்துக்கு ஒரு கிளாஸ் தாரோ சீலன் இல்ல ஸ்டீவன், டாக்டர் ஸ்டீவன். ஸ்டீவன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா அவருக்கு நல்லா தெரியும். அவ ஆஸ்திரேலியால தானே, அவ ஐ ஸ்பெஷலிஸ்ட் தானே அவ. டாக்டர் வேர்டினோ, டாக்டர் வெனிட்டா வேர்டினோ. நல்லா எனக்கு பழக்கம். ஆமா, அந்த நேரம் உங்களோட அந்த நேரம் அங்க வேலை செய்தது தானே. ஆமாம், அந்த 66ல அவ ட்ரைனிங்ல இருந்தா அவர் வேலை செய்து வராங்க. ஆமா, அவ இன்டர்ன்ஷிப் செய்தவா அப்ப வெனிட்டாக்கா. ஆமா ஆமா ஆமா, காதல் கல்யாணம் தானே. பார்த்தா திரும்பி மறுக்கா பார்க்கலாம் அந்த நாள்ல. ஆமா, மருத்துவ நேரத்துக்கு ஒரு வெனிஸ்டேல மாறுவாங்க. அப்படியா? நான் சொல்றேன் அப்படின்டா. ஒரு நாளைக்கு என்ன தொடர்பு பண்ணுங்க. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அங்க சரியான விரைச்சில நடந்தானே அது திருமணங்கள் நடந்த. யாழ்ப்பாணத்துல முதல் இருந்தவன், கொழும்பிலையும் இருந்தவன். கொழும்புல ஆயுசர்ஜனா இருந்தவ. அப்புறம் இங்க இங்கிலாந்துக்கு வந்து அப்புறம் ஒரு 1 year தான் வந்தவ. அப்புறம் ஆஸ்திரேலியால இருக்கு. அவர் போயிட்டார் தானே. ஆமா, இந்த லேடி எனக்கு நல்ல ஞாபகம். ஆமா, சரி வர்ணிச்சால் கூடாது பகிரங்கமா. ஆனா வர்ணனைக்குரிய பெண் தானே. ஆமா, ஒரு புதன்கிழமையில வார மத்தியான டைம்ல உங்களுக்கு 1 மணி போல வருவா. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சேர்றேன். ஆமா, நன்றி டாக்டர். நன்றி நன்றி ஜெயா நடேசன் அவர்களே, மிக்க நன்றிகள். ஆம் ஆம் டாக்டர், உங்களுடைய இலங்கை பயணங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்கள். அதே போல இந்தியாவுக்கும் பயணங்கள் மேற்கொண்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற கலைஞர்களோடு சந்திச்சு அளாவலாவது உங்களுடைய ஒரு விருப்பமான ஒரு வேலை என்றும் அதையும் சொல்லியிருந்தீங்க. அதை விட வேறு நாடுகளுக்கும் உங்களது பயணங்கள் சென்று வந்தீர்களா, அல்லது இந்த அண்மையில் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறேன், சிங்கப்பூர் போயிருக்கிறேன், மலேசியாவுக்கு போயிருக்கிறேன், நியூசிலாந்துக்கு போயிருக்கிறேன். மற்றது ஆஸ்திரேலியாவில் என்னோட தம்பி இருந்தவர், தம்பியார் என்ஜினியர், இப்போ வந்துட்டார். இன்னும் நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறார்கள். எனக்கு கீழே வேலை செய்த ஆக்களும் இருக்கிறார்கள். மற்றது இங்கே லண்டன்லேயும் எனக்கு கீழே வேலை செய்த ஆக்கள் இப்போ ரிட்டையர் பண்ணி இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு கீழே மேலே இருந்து வேலை செய்திருப்பீர்கள். அவர்களே இப்பொழுது ஓய்வு பெற்றிருப்பார்கள். அது அவர்களுடைய வயதுகள் வந்திருக்கும் தானே. ஆனால் இப்பொழுது இங்கு நீங்கள் வாழ்ந்த காலத்தில் உங்களுடைய காலங்கள் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு 3-4 தலைமுறையினரை சந்தித்திருப்பீங்க உங்களுடைய காலத்தில். அந்த சமூகத்தில் அவர்களுடைய உங்களுடைய அந்த தலைமுறைகளின் இடைவெளிகள் எவ்வாறு இருக்கின்றன, அவற்றை நீங்க எவ்வாறு பார்க்குறீங்க? இப்போ இளம் பிள்ளைகள்
இருக்கிறவர்களுக்கு நேரம் இல்லை. அதிகமாக ஒரு மெசேஜ் போடலாம், டெலிஃபோனில் பேசுகிறதே கஷ்டம். ஆனால் முதிர்ந்தவர்கள் நேரம் இருந்தால் பேசுவார்கள். என்னுடன் பாடசாலையில் படித்த ஒரு மாணவன், ஒரு டாக்டர் தான், எப்போ எடுத்தாலும் பேசுவார். பேர் பூபால் சிங்கம். அவர் ஒரு ஒரு மயக்க மருந்து அனிஸ்தட்டிஸ்ட், நல்ல மனுஷன். அவருடைய 50வது திருமண விழாவுக்கு போயிருந்தேன். நல்ல நல்ல படம் எல்லாம் எடுத்து என்னை பேசவும் விட்டார். அப்படி அதை விட இந்த ஸ்காட்லாண்ட் நிறுவனம் இருக்கே லண்டன்ல, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் டம் ஸ்பீக்கிங் பீப்புள், இலங்கை 77வது ஆண்டு நடந்த ராய்ச்சி பிறகு துவங்கினது தமிழருக்கு உதவி பண்ணுறதுக்கு. வடகிழக்கு மாகாணம், மலையாள தமிழர் எல்லாருக்கும் உதவி, பணமும் பொருள், அட்வைஸ் எல்லாம் கொடுத்து வரோம். அதில் 1980ஆம் ஆண்டு நான் தலைவராக இருந்தேன். 77ஆம் ஆண்டு தொடங்கி 2வது தலைவராக நான் வந்தேன். முதல் தலைவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். நல்ல ஒரு ஆளுமை புரிஞ்சிய பொறியாளர் டாக்டர் ஆறுமுகம். அது பிறகு அந்த ஸ்காட்ல நிறைய கண்டினியூஸாக இருக்கிறேன் இந்த கவுன்சில் கமிட்டியில். இப்போ நல்ல ட்ரஸ்டியாக இருக்கிறேன், ஒரு பொறுப்பான வேலை. அது 19ஆம் தேதி ஏப்ரல் ஒரு வருஷத்தில் 2 முறை பணம் சேர்க்கிறதுக்கான நிகழ்ச்சி, இடையில சில நேரம் கலை நிகழ்ச்சி வச்சும் படம் சேர்த்து முன்பு எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன், செய்திருக்கிறேன். இப்போ 19ஆம் தேதிக்கு இப்போ ஆக்களை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சி செய்ய போறீங்க? நிகழ்ச்சி நடக்குது, லஞ்ச். இந்த சிசிக் டவுன் ஹாலில் கொஞ்சம் செலவு குறைந்த இடம், ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய ஹால். அதில் டிக்கெட் விட்டு கொண்டிருக்கிறோம். அதில் தலைவருக்கு அடுத்தபடி நான் தான் கூட டிக்கெட் வைத்திருக்கிறேன். இன்றும் 2 பேரை நேற்று வச்சிருக்கிறேன். இது முடிஞ்ச அப்புறம் நிகழ்ச்சி பேசுறேன். இதே ஒரு என்னன்னு சொல்றது, பொறுப்புணர்ச்சியாக செய்கிறேன். நேரடியாக பணம் கொடுக்காட்டிலும் நிறுவனத்துக்குள்ள நாங்கள் 5, 10, 15 கொடுத்தால், 45 பவுண்ட் டிக்கெட் கொடுத்தால், அதில் ஒரு 30,000 சேர்ந்தால் அங்கே பல விஷயங்கள் செய்யலாம். நல்ல ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அது ஒன்று நிறுவனம். அதை விட இந்த மகாஜனா காலேஜ் அசோசியேஷன் ஆரம்ப தலைவர் இருந்தேன் 3 வருஷம். அதில் இன்னும் ஒரு பேட்ரனாக இருக்கிறேன். நிகழ்ச்சிகளுக்கு போக கூட பண உதவி செய்கிறார். இந்த சைவ முன்னேற்ற சங்கம் ஒன்று இருக்கு, அது இங்கே துவங்கினது. ஆரம்பத்தில் முதல் 7 வருஷம் தலைவராக நடந்ததில்லை. என்னுடைய வீட்டில் பல நிகழ்ச்சிகள் நடந்தது. அப்போ அது இன்னும் நடந்து கொண்டு இருக்கு. அதில் இப்போ ஒரு லைஃப் மெம்பர் இருக்கிறேன். அப்படி இந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்ஸ் ஒன்று இருக்கு, இன்றைக்கும் வந்து இமெயில். அது மருத்துவர்கள் சேர்ந்து இலங்கைக்கு தான் உதவி பண்ணுறது, தமிழ் ஆக்களுக்கு. அதில் ஒரு முந்தைய ஒரு தலைவராக இருந்தாலும் இப்போ அங்கத்தவராக இருக்கிறேன். அதில் பங்கு பற்றி சில புத்திமதிகள் அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி பல நிறுவனங்களில் ஈடுபாடு. முன்பு ஒரு காலம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜப்னா ஹாஸ்பிட்டல் ஒன்று துவங்கி நடத்தி கொண்டு வந்த நாங்கள். அது இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாட்டிலும், ஆக்டிவாக இருந்த காலத்தில் அந்த கிட்னி யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 12,000 பவுண்ட் செலவழித்து அனுப்பினாங்க எக்யூப்மெண்ட். அதை விட ஒரு காலத்தில் கார்டியக் மானிட்டர் அனுப்பினாங்க என்னுடைய சொந்த செலவில். அப்போ ஜப்னா ஹாஸ்பிட்டலில் முன்னேற்றினால் அது யாழ்ப்பாணம் மாத்திரமில்லை, அன்றாதபுரத்துலேருந்தும் வர ஆக்கள்.
அது கொழும்புக்கு அடுத்தது கண்டி, கண்டி, ஜெஃப்னா ஆமா ஆமா மூன்றும் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ். ஆம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உதவி பண்ணுறது. ஓகே. மற்றது யோகசாமி, யோகசாமியினுடைய நிலையம். அப்போ நான் குருவாக மதிக்கிறோம். ஆம் எப்போ போனாலும் அங்கே எல்லா நிலையத்துக்கும் இந்த இதுக்கு சிவதொண்ட நிலையத்துக்கு போய் ஆமா ஆம் கும்பிட்டு அங்கே ஏதாவது புத்தகங்களும் வாங்கி கொண்டு வந்து நானும் படித்து மற்றவருக்கும் கொடுக்கறது. அது மாத்திரம் இல்லாமல் சில நன்கொடைகள் இந்த நிலையத்துக்கு கொடுக்கறது. இங்கே இருக்கிற முரளி 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 என்றவர் காசு தொட மாட்டார். ஓ அதை நீங்கள் உண்டியலில் போடுங்கன்னு சொல்லுவார். ஓகே. அப்படி நல்ல மனுஷன். ஓ அதுகளில் ஈடுபாடு. யுவசாமியை நான் குருவாக மதிக்கிறோம். ஆமாம் இன்னும் நச்சிந்தனை சொல்லுவலை படித்து படித்து எப்போதும் பலவருக்கும் சொல்லுவேன். சரி. எல்லாத்திலும் என்ன தேவாரம், திருவாசகம், திருக்குறள் இருக்கிற எல்லாம் யுவசாமி சொல்லியிருக்கிறார். ஆமாம் வேற வித்தியாசமா ஆம். அந்த ஒரு திருக்குறள் நாளைக்கு டாக்டர் நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழும்பி எத்தனை மணிக்கு இரவில் படுக்கிற அந்த டைம் உங்களது இவ்வளவும் செய்து கொண்டிருக்கும் பொழுதே காலங்கள் போறது வேகமாக ஓடிவிடும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்து எத்தனை மணிக்கு படுப்பீங்க? இப்போ நான் நினைக்கிறது 11 மணிக்கு படுக்கணும் உண்டு இரவில். ஓ இப்படி நடக்கிறது குறைவு. கொஞ்சம் லேட். கூடினாலும் 12 மணிக்கு முதல் படுத்துக்குவேன். ஓகே. 11 மணிக்கு வந்து இந்த கம்பவரையின் பேச்சு கேட்பேன். ஓ அதை போய் படுப்பேன். படுத்தால் 4 மணிக்கெல்லாம் விழுந்துடுவேன். ஓ 4 மணிக்கு எழுந்து ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்து தியானம் செய்வேன். தியானம் செய்து கொண்டு இருக்க ஒரு தூக்கம் வரும். ஓ படுத்து படுத்து பேருந்து ஒரு 7 மணிக்கு சில நேரம் எழுந்துருவேன். 7 மணிக்கு ஆமாம் எழுந்தால் கலக்கடன் செய்து போட்டு கொஞ்சம் இருந்து தியானம் செய்து போட்டு டீ எல்லாம் குடித்து காலை சாப்பாடு சாப்பிடல. ஒரு 9 மணிக்கு காலை சாப்பாடு. மற்ற எனக்கும் நோய் நொடி இல்லாமல் இல்லை. நோய்கள் இருக்கு, ஆமாம் இருக்கிறது, ஊசி போடுறது எல்லாம் இருக்கு. அவற்றில எண்ணங்களை விட நீங்கள் உங்களுடைய வேற செயற்பாடுகள்ல உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதால அதுகளோட தாக்கங்கள் உங்களை எண்ணங்கள் அந்த தாக்கக்கூடிய எண்ணங்கள் குறைவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆமாம், நான் என்னுடைய நோயை பற்றியும் அவ்வளோ கவலைப்படுறதில்லை. ஆம் மற்றவர்களுடைய சில சில விஷயங்களில் உதவி பண்ணணுமென்ற எண்ணங்கள் இருக்கும். ஆமாம் இப்போ நோய் உள்ளவர்களுக்கோ படிப்பு உதவுவதற்கோ சில சில வசதிகள் செய்து கொடுக்கறது பார்க்குறேன் நான். ஆம் ஆனால் நித்திரை குறைந்தது 4 மணித்தியாலம் தொடர்ந்து இருக்கும். ஆமாம் 7 மணித்தியாலம் கட்டில இருப்பேன். ஓகே. ஆனால் நித்திரை உங்களுக்கு இந்த காலத்துல நித்திரையும் அதிகமாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆமா, நித்திரை வேணும். அதுக்குத்தான் சில நேரம் மதிய உணவு பிறகு ஒரு மணித்தியாலம் படுத்துப்பேன். கொஞ்ச நேரம் விருந்து கொஞ்சம் சுமையோட வேற படுத்துப்பேன். படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு பேருந்து அதுகளில் ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் நடக்க வேணும். பயிற்சி குளிக்க முன்னம் யோகாபியாசம் மாதிரி மூச்சோடு சேர்த்து உடல் பயிற்சி. அது ஒரு டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்று சொல்றது. அது நான் படித்தது ரவிசங்கர் சுவாமி. அதில் ஒவ்வொரு முறையும் மூச்சையும் எடுத்து கையை, காலை, கழுத்தை எல்லாம் அசைக்கிறது படிப்படியாக. அது செய்து முடிய 20 நிமிஷம் போயிடும். குளிப்பேன். அதால உடம்புக்கு நல்லது. ஆமாம் ஆம் நிச்சயமாக. எங்களுடைய நேரங்களும் நெருங்கி கொண்டிருக்கின்றபடியினால சக்தி ஸ்ரீனி சங்கர் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். பார்த்தேன்.
வணக்கம் சக்தி ஸ்ரீசங்கர் அவர்களே. ஆம், உற்சாக வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்கோ. ம். வணக்கம் டாக்டர் வணக்கம் நவரத்னம். வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாந்தினி. வணக்கம் வணக்கம். உறவுகளே. நான் வேலையில் இருந்து வரும் பொழுது கேட்டுக்கொண்டே வந்தேன். ஓ, உண்மையில ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. ஓ, அதற்கு நீங்க முதல்ல நான் நன்றி சொல்கிறேன் சாந்தினி திரையரங்கன் அவர்களே. உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஒரு நல்ல ஒரு மு- அனுபவசாலி. உண்மையில நாங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், இவரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கேட்டுக்கொண்டு வரும் பொழுது அதுதான் எனக்குள்ளே தோன்றினது. அஹ் இப்படியானவர்களை நாங்கள் எங்களுடைய வழிகாட்டிகளாக நாங்க வைத்திருந்து இவர்களை பார்த்து நாங்க வளர்ந்து எங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கும் நாங்கள் இவர்களை பற்றிய அந்த அனுபவத்தை நாங்க சொல்லி வளர்த்தோம் என்று சொன்னால் உண்மையில எங்களுடைய சமுதாயம் ஒரு சிறந்து விளங்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில அருமையான ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நவரத்னம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உண்மையில நீடூழி காலம் நீங்க வாழ வேணும். உங்களிடம் இருந்து நாங்கள் நிறைய பயன் அடைய வேண்டும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாமுகத்திற்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சக்தி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி. நன்றி சக்தி ஸ்ரீசங்கர். உங்களுடைய சக்தி அக்கா, உங்களுக்கு விழிசிட்டி கிராமம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஊர்ல? ஆமாம். அதுதான் நான் கேட்டேன். நீங்க விழிசிட்டி என்ற உடனே குறும்ப சிட்டியை நினைச்சு நீங்க தெளிப்பலை இல்ல, குறும்ப குறும்ப சிட்டி. பக்கமாண்டு எனக்கு தெரியாது. விழிசிட்டி இல்ல, தெரியும். அதுக்கு முதல் டாக்டர் சொன்ன சென்ற முறை டாக்டர் எங்கனே இப்ப 2023 ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தோம் டாக்டருடன். அப்போது விழிசிட்டி பற்றி டாக்டர் சொல்லி இருந்தவர். அப்ப எனக்கு அந்த இடம் சரியாக இங்க இருக்குதுன்றது இன்னும் தெரியாது எனக்கு. குறும்ப சிட்டி பக்கம் தெல்லிப்பளை பக்கங்கள் அங்கால பெருசாக தெரியாது. ஆஹாஹா. அப்ப நான் யோசிச்சேன், சாந்தினி குளம்புறா குறும்ப சிட்டியோட என் ஒளி சிட்டியை இணைக்கிறான். அது ஆம். எனக்கு நல்லா தெரியும். இந்த இடம், இவர் சொல்கின்ற இடம் எனக்கு நான் தெல்லிப்பளை மகஜனா கொலைச்சல்தான் நான் என்னுடைய 8ஆம் ஆண்டிலிருந்து கல்வி கற்றுக்கொண்டிருந்தபடியா எனக்கு விழிசிட்டி நல்ல பரிச்சயமான அந்த பெயர் மட்டும் தெரியும். கொல்லங்கலட்டி, விழிசிட்டி, பெண்ணால, கருகம்பனை, அந்த அயல் ஊர்கள், அந்த மகஜனா கொலிச்சுக்கு இருக்கிற அயல் ஊர்களில் ஒன்றுதான் விழிசிட்டி. என்னுடைய ஒரு மாணவி படித்தவா 8ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு வரையும் படித்தவா விழிசிட்டி. அவனுடைய இடம் விழிசிட்டி. என்ன பேர்? என்ன பேர்? டாக்டர் மறந்து போனேன் டாக்டர். கங்காதேவி, கங்காதேவி என்று இருக்கிறார்களா? கங்காதரன் சகோதரன் இல்ல, கங்காதரன் டாக்டர் தேவேந்திரன் தெல்லிப்பளை தானே? டாக்டர் தேவேந்திரன் இல்ல, இப்ப இவர் கங்காதரன் பக்கத்துல இருந்தவர், சகோதரி இருந்தவர், மகாஜனால் படித்தவர். நீங்கள் எந்த ஊர்? நான் குறும்ப சிட்டி ஐயா. நான் குறும்ப சிட்டி. ரத்னவேல் என்று டாக்டர் இருந்தவர். டாக்டர் ரத்னவேல் அவர் லண்டன்ல தானே இருந்தவர். நீங்க லண்டன், நீங்களும் லண்டன். லண்டன் தான். லண்டன். ரத்னவேல் என்ற நண்பன் இறந்துட்டார். ஆமா, இறந்துட்டார். ஆமா 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 சிட்டி. ஆமா. அங்க ஜெயராமன், அப்படி கொஞ்சம் பேர் ஜெயராமன் என்று படித்த மகாஜனார். அவருடைய அண்ணன் 2 பேர், குமாரதேவன் மகாஜனால அந்த காலத்துல படிச்சாங்க. என்னோட படிச்சவ கங்காதேவி, விழிசிட்டி கங்காதேவி. மற்றது அப்ப நவரத்னம் ஐயா அவர்களே, அப்ப விழிசிட்டி என்பது பெண்ணாலை, கருகம்பனை அதற்கு அண்மை இடையில, பெண்ணாலைக்கும் அந்த கருகம்பனை கீர்மலைக்கும் இடையில. சரி 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 சரி. அளவட்டி கீரிமலை ரோட்டுக்கு மேற்கால கருகம்பனை, மற்ற இந்தியால கிழக்கால தான் விழிசிட்டி.
ஓகே. இடையில கொஞ்சம் ஒரு ஒரு வெறுங்காணியல், சுடலை எல்லாம் இருக்கு. அப்போ இது உளுத்தி தாண்டின பிறகு சுடலை, பிறகு அந்த ரோட்டு அங்கால சீராவலை என்ற ஒரு குறிச்சி சிட்டி கிருமைக்கும் இடையில அப்படி. நீங்க அது நல்லது என்ன, நீங்க இப்படி அந்த ஊருக்கு எல்லாம் போய் வாரது உண்மையில ஒரு நல்ல விஷயம் என்ன. ஆனா அந்த உங்களோட வாழ்ந்தவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறித்தான். ஆனால் அப்படி ரெண்டு பேர் இருக்கிறார்கள். ஆஹா. ஆனால் நான் இளம்பிள்ளையா இருந்த நான் டாக்டரா இருக்கல, யாழ்ப்பாணத்தில் இருக்க இருந்தவ இப்ப வயது முதிர்ந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள். நான் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் கேட்கல, தனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி இப்போ வந்தாலும் கையை பிடிச்சு கும்பிட்டு சொல்ற பெண்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் கதைக்கிற உறவு தானே எப்ப எங்க போனாலும். டாக்டர் தேவேந்திரா இருக்கிறார். டாக்டர் தேவேந்திரா அனஸ்தீசியா, வாயு அனஸ்தீசியா. ஓ, மிஸ்ஸஸ் தேவேந்திரம் அவ வந்து ஜெயக்காவா சுண்டுக்குழி இல்ல. ஆமா, இப்ப இருக்கிற சுண்டுக்குழியெல்லாம் இப்ப கச்சேரியடியில இருக்கிறாங்க. டாக்டர் தேவேந்திரா முந்தி இருந்தவர் அங்க மெட்டர்னிட்டி வார்டு வேலை செய்யறார். செல்லிப்பழதான் அவர். ஆஹா, எனக்கு அந்த குடும்பத்தை நன்கு தெரியும். டாக்டர் திருமதி தேவேந்திரம் அவர்கள் என்னுடைய அண்ணாவின் டாக்டர். செங்கமலம் நானும் ஒரு காலத்துல படிச்சேன். ராமலிங்கம் அவன் வாய்வும் இருந்தவதானே, ராமலிங்கம். அந்த நாட்கள நாங்க அங்க வேலை செய்யணும். ஆமா, ஆஸ்திரேலியா இருக்கேன். சுண்டிக்குழி தான் என்னுடைய அண்ணா மேரி பண்ணினவர். டாக்டர் தேவேந்திரம் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என்னுடைய அண்ணின் வீடு. அதனால நாங்கள் அவர்களோட நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. அந்த காலம் உண்மையில ஒரு அருமையான காலமாக இருந்தது. அந்த நாட்கள்ல நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்துல வந்து அவர்களோட கதைச்சு இதண்டு அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து போய் அப்படி நல்ல ஒரு உறவாக இருந்தோம். இவர் டாக்டர் கணேசமூர்த்தி செங்கமலம் டாக்டர் தேவேந்திரா செங்கமலம் இல்ல, அது வேற. கணேசமூர்த்தி ரெண்டு பேரும் இருக்கணும் யாழ்ப்பாணத்துல. இப்ப நான் போய் பார்த்தா வருவேன். இந்த முறை சந்தித்தேன் நான். கணேசமூர்த்தி ஒய்ஃப் வந்து சங்கான சிவப்பு லேடி. நல்ல வடிவான வெள்ளை, நல்ல வெள்ளை பாலம் கோபியும். பழைய ஆக்களை எல்லாம் நினைவு கூறும் போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். படித்து வேலை செய்தவர்களை நான் யாழ்ப்பாணத்துல போய் கணேசமூர்த்திக்கு போன் பண்ணா, எப்ப வந்து நீங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம், வந்து சந்திப்பேன் ரெண்டு பேரும். அவன் மகள் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்ல ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். சந்தோஷம் சந்தோஷம். உங்களையும் நான் பார்த்தது மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறதும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பார்த்தேன். இப்பதான் போன் காட்டுறாவா. நன்றி நன்றி சக்தி ஸ்ரீசங்கர் அவர்களே. இப்ப பார்த்தேன். ஆமாம், ஜெயநடேசன் நர்சிங் செய்தீங்களா அங்க? ஆமாம், நர்சிங் செய்த வாங்க. ஓம் ஜெயநடேசன் அவர்கள். வணக்கம் இயக்குனர் அவர்களே. வியோஜி ராமலிங்கம், டாக்டர் மில்ஸ் இருந்தார். அப்ப வியோஜி அவர் அந்த காலம். விஸ்வரட்னம் நண்பன் லண்டன்ல வந்து இறங்கிட்டார். அவற்ற தம்பியும் கணேஷ் ரட்னம் சர்ஜன். டாக்டர் மில்ஸ் தெரியுமா டாக்டர்? நல்லா தெரியும்.
டாக்டர் மில்ஸ் தான் மில்ஸ் தான் இந்த என்னுடைய மூத்த மகன் பிறக்கிறதுக்கு ஆப்ரேஷன் செய்த மில்ஸும் ஞானப்பிரகாசம். ஆமா வீரேந்தர் மற்ற மேலே வார்ட் ஒன்னில் வார்ட் டூவில் வார்ட் ஒன்னில் இவர் இருந்தார் பருத்தித்துறை டாக்டர் தாமோதரம் பிள்ளையோ இன்னொரு பிள்ளையோ இருக்கு, என்ன ஒரு பேர் அவருக்கு மறந்துட்டேன். நீங்கள் என்ன வாய்ப்புக்கு பராமரித்திருப்பீர்கள், யாருக்கு தெரியும். ஆமா அந்த மெட்டர்னிட்டி செக்ஷன்ல போது அதுவே மாவீரை சந்திச்சேன் 65ஆம் ஆண்டு முதல் டாக்டர். இவரையும் பார்த்தா திரும்பி பார்க்கத்தான் தூண்டும் அந்த காலத்துல. அப்படியா? இப்போ அப்படித்தான். அதான் நல்லா தான் இருக்கு பார்க்க. இன்று அதிக உற்சாகத்தை பெற்றவர் ஜியா நடேசன் அவர்கள் தான். இப்படி இவ்வளவு தூரம் பேர்கள் எல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துவீங்க டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் தொடர்போம், ஆரோக்கியம் பெறும். அந்த நேரங்களுக்கு அந்த அப்ப எங்களுக்கு நல்ல பணிகளும் இதுகளும் அவைகளோட நெருங்கி பழகிற எல்லாம் இருந்தாதானே டாக்டர் நற்குணத்தையும் நான் ஆஸ்திரேலியா நான் கதைச்சினான் நற்குணம் நல்ல ஆள் டாக்டர் தானே. டாக்டர் அவர் கொஞ்சம் டிமென்சியால இருந்தார், கதைக்க கஷ்டமா இருந்தது. இப்போ நற்குணமா? போன வருஷம் நற்குணம் எனக்கு முன்னுக்கு தான் படிச்சவர். உங்களுக்கு முன்னுக்கு இருக்கலாம். ஆனா கணக்கு இல்லை, இல்லை பார்க்க 2 வருஷம் படிச்சவர் இருக்கலாம். அவர் நான் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் கேட்கல, ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் ரெஜிஸ்ட்ராராக இருந்தவர். செஸ் சர்ஜரி செய்தவர். ஆமா ஆமா, கார்டியோடாக்சிக் சர்ஜன் ஸ்டீவன் மாதிரி. ஸ்டீவன் மாதிரி தான். நல்ல ஒரு மீள் பார்வையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்ல அந்த நாட்களும் நல்ல வேலையும் தானே வடிவா அழகா செய்துள்ள அதுகள் எப்படி பிரச்சனைகளும் இருக்கே இல்லை தானே, நல்ல இதா இருந்தது. நல்லா இருந்தார் அந்த நேரம். பேரை மறந்தோம். டாக்டர் சண்முகநாதன் ஞாபகமா? டாக்டர் சண்முகநாதன் எம்எஸ் இருந்தார். அவர் தான் நாங்க இருக்கீங்களா, அவர் தான் இருந்தார். ஓமா அவர் என்னுடைய டாக்டர் தர்மலிங்க மருமா. அது அவர் இந்த மெயின் ஸ்ட்ரீட்ல வீடும் இருந்தது, அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட்ல வீடு இருந்தது. ஆமா ஆமா தெரியும். சண்முகநாதன் ஆமா எம்எஸ்ஆ இருக்கல போட்டு துப்புரவே போய் திருப்பி அள்ளி கொண்டு போன்னு சொல்லுவார். ஆமா டாக்டர். ஆமா டிசிப்ளினரியா. ஆமா அவர் இப்ப இல்ல, மனைவி அமெரிக்கால இருக்கிற புள்ளியல் இருக்கணும். ஆமா சண்முகநாதன். நன்றி நன்றி ஜியானடேசன் அவர்களே, அழகாக அந்த பாமுகம் வேலை கொண்டு வர லண்டன் ரேடியோ பாமுகளை சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இயக்குனர் அவர்களே, உங்களது பக்கங்களுடைய நிச்சயமா உங்களோட நிகழ்ச்சியின் பேர் மாறிட்டது, முற்றத்து நினைவுகள். அன்றைய முற்றத்து நினைவுகள் என்ற பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு. வாழ்த்துக்கள். நீங்க ஆரம்ப கேள்வி டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் இப்படி இவ்வளவு தூரம் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் ஓடி திரிவீங்களே, என்ன காரணம் என்று இத நாணயமான வீடியோக்கள்ல சொல்லுவேன். வயது வேற 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 நிறைய வளர்ந்த காலங்கள், பள்ளி நாட்கள், தோழர்கள் தோழிகள் பற்றி அதிகம் பேச தொடங்குங்கோ, பேசாம இருக்காதுங்கோ. சும்மா பேர பிள்ளைகளுக்கும் கொள்ளு பிள்ளைகளுக்கும் சமைச்சு போடுறதையும் பள்ளிக்கு போறதையும் மட்டும் செய்யாம வெளிநாடுகள்ல என்று சொல்வார்கள். அப்ப இன்றைக்கு நிகழ்ச்சி அதை எனக்கு ஞாபகம் ஊட்டியது. கடகரண்ட ஒரு சின்ன குட்டி குட்டி கேள்வியல் டாக்டர். வாழ்த்துக்கள். முதலில் நீங்கள் சொல்லாமல் விட்ட பகுதி கர்நாடக இசை ஒரு பிரியர் பற்றின தலைப்பு இன்றைக்கு வரையில்லை இதுக்குள்ள. அதுவும் வந்தால் டாக்டருடைய பக்கம் இன்னும் முழுமை பெறும். ஒரு சின்ன கேள்வி, இந்த நவுலேஸ்வரம் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள்ல சில ஆண்டுகளுக்கு முன்னம் ஈடுபட்டிருந்தீங்கள். இன்றைக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல இல்லை, முடிஞ்சுதா அல்லது செய்யறீங்களா? சொல்லலாம். இல்லை, இன்றைக்கும் ஒரு
நியூசிலாந்திலிருந்து ஒரு பெண்மணி, இளம் பெண்மணி ஆராய்ச்சி செய்து வர்றார் நவரேசரை பற்றி என்னோட தொடர்பு உண்டு. வெப்சைட்டில் போய் பார்த்தா நான் நிறைய செய்த இருக்குன்னு சொல்லி என்னோட பேசினார். சில சில கருத்துக்களை சொன்னேன். சில அப்போ வந்த பேப்பரில் வந்த கட்டுரை கேட்டிருக்கிறான், அனுப்ப போகிறேன். இப்போ நவலேஸ்வர ஆலய புனருத்தாரணத்துக்கு அறக்கட்டளைக்கு தலைவராக 30 வருஷம் இருந்தனான், பல பேரை சேர்ந்தனான். அதை விட நீங்கள் சொன்ன மாதிரி இசையும் நானும் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 50 இசைக்கலைஞர்கள் இடம் முடிச்சிருக்கிறார்கள். அதில் 6 பேர் இலங்கை தமிழர். இந்தியாவில் தான் கம்யூனிஸ்டாக கூட. இப்போ அதில் அங்கே பேர் புள்ளியான ஆக்கள் பூஷணி கல்யாணராமன், எஸ் கல்யாணராமன், மதுரமணி ஐயர். நான் நேரடியாக பார்த்த ஆக்கள். மதுரமணியை பற்றி எழுதல, மருமான் பற்றி எழுதியிருக்கிறோம். அப்படி 50 ஆர்டிஸ்ட்டு. அதில் வீரமணி ஐயர், மற்றது ஏகே பத்மநாதன், மற்றது நாகேஸ்வர் பிரம்மானந்தா, மற்றது சரஸ்வதி பாக்கியராசா, கருணாகரன், இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்றால் இவரோடு நெருங்கி பழகினான். அவருடைய சங்கீதம் இசையெல்லாம் கேட்டு இதுன்றான். அது அப்படி அந்த புத்தகம் ஒன்று வெளியிட்டு இங்கே உலாவுது, பல பேர் வாங்கி வைக்கணும். அதை விட இப்பொழுது நான் என்னுடைய சுயசரிதைகள் போட்டு வாரேன். அதில் பல விஷயங்கள் தொட்டுக்கொண்டே வாரம். என்ன ஏன் செய்தேன், என்ன செய்தேன், அப்படி என்ன கஷ்டங்கள் வந்தது பற்றி எழுதி கொண்டு வரோம். இந்த புத்தகம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் வெளிவரும். 2 மொழியில செய்ய போறதாக கதைச்சிருந்தீங்க. 2 மொழியிலையும் வருகிறதா டாக்டர் அல்லது? ஆமாம், தமிழ்லே முதல் எழுதி ஆங்கிலப்படுத்தி ஒரு பின்னுக்கு ஒரு 50 பக்கம் அப்படி வரும் ஆங்கிலத்தில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், மிகுந்த வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சிறப்பு, சிறப்பு. எங்களுடைய வாழ்த்துக்களும். இந்த ஸ்கொட்டினுடைய நடப்பாண்டு தலைவர் யாரு இப்போது? இப்ப சிவகுமார் என்று ஒரு நல்ல என்ஜினியர். அவர் பூண்டு பிரபலமாக கொண்டவர், நேர்மையாக நடத்துறார், நல்லா நடத்துறார். ஓஹோ, மகிழ்ச்சி, அதற்கும் வாழ்த்துக்கள். இப்ப பணிகள் நிறைய செய்றீங்கள். ஆனால் யோகர் சுவாமிகளுடைய ஒரு தீவிரமான பக்தன். ஆனால் அவர் சும்மா இருண்டல் போதிச்சவர். அதுவும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், சும்மா இருக்கிறது. தியானம். ஆனா அந்த சும்மா இரு செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்து விட்டு சும்மா இரு என்றுதான் அவர் சொன்னார். பிள்ளையா இடையில குறுக்காத எடுத்துட்டு தான் சும்மா நகைச்சுவைக்காக கேட்டேன். ஆனால் அது ஒரு பெரிய அளவு ஆழங்கள் பொருந்தியது. ஆனால் அந்த வழி நடத்தலில் இன்றைக்கு அந்த அந்த மண் சார்ந்த மக்கள் வாழ்வு அவ்வளவு பேசும்படியாக இல்லை. வருடந்தோறும் ஒவ்வொரு வருடமும் நலிவடைஞ்சு கொண்டே போகுது. வாழ்க்கை தரம் குறைஞ்சு கொண்டும் சீரழிந்து கொண்டும் தான் போகுது அந்த குறுகின ஒரு நிலப்பரப்பு. அது ஒரு கவலை. ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி, இது உங்களை எந்த விதத்திலும் மனதை நோகடிப்பதாக இருக்கக்கூடாது. 2 கேள்வி. ஒன்று இன்றைக்கு உலகம் சொல்றேன், தனிப்பட்ட முறை எடுத்துடக்கூடாது. பணத்தை நாங்கள் கொடுக்கிற போது அல்லது அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கிற போதை மதிப்பு தருகிற ஒரு உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று இலங்கை மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெரும்பான்மையான எதிர்பார்ப்பு ஒருவேளை நாங்கள் அப்படி இல்லாமல், இப்ப நீங்களும் உங்களை போன்றவர்கள் அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு என்ன நிலைமை? நீங்கள் கூறியது உண்மை. இது கலியுகம் ஒன்று. இப்ப பார்த்தால் இந்த யுத்தம் கிட்டத்தட்ட உலகமாக யுத்தம் மாதிரி போய்கொண்டிருக்குது. அதை விட இலங்கை தமிழர் இந்த உள்நாட்டு பிரச்சனை பிறகு அவர்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று
மனம் தலையும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். வளமை அவர்களுடைய பொருளாதாரத்தாலே. வளம் குறைவாக இருக்கிறது. அதால எதிர்பார்ப்பு வெளிநாட்டிலேருந்து பணம் பெறணும் என்று. இப்போ பல வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உதவி பண்ணுகிறார்கள் தான். ஆனால் அதை உதவி பண்ணும் பொழுது நிபந்தனை இல்லாமல் உதவி பண்ணுறதால கெடுதி வருது என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு ஒரு புறம் இருக்க, இந்த போதைப்பொருள் இதெல்லாம் இந்த யுத்தத்தால் வந்த வினை. இந்த போதைப்பொருள் கடத்தல் அதுகளெல்லாம் கொஞ்சம் கூடியிருக்கிறது. காரணம் ஒரு காலத்தில் சொன்னார்கள் ஆமி என்று, இப்போ சொல்கிறார்கள் எங்களுடைய எம்பிஸ் மேலும் சில பேர் அதை தூண்டி விட்டிருக்கிறார்கள் என்று. பணத்துக்காக இந்த போதைப்பொருள் உண்டு. அதை விட கடவுள் நம்பிக்கை கோயில்கள் இருந்தாலும் போவார்கள் குறைவுதான். நல்லூர் திருவிழாவில் ஆயிரக்கணக்காக்கள் போயினோம். ஆனால் மாவட்டபுரம் கோயில் திருவிழாவுக்கு முந்தி ஆயிரக்கணக்கான ஆக்கள் போனாங்கள் அந்த நாளில். இப்போ அப்படி இல்லை. இருமலை திருவிழாவுக்கு கொஞ்சம் போகிறார்கள். சாதாரண சின்ன கோயில்களுக்கெல்லாம் போகிற குறைவு. சமாதி கோயிலுக்கு நான் ஃபோன் பண்ணி இன்றைக்கு சிறப்பு பூஜை இருக்குது வாருங்கன்னு சொல்லி கேட்டு சில பேர் போகிறார்கள். தாங்களாக விரும்பி போகிற எண்ணம் குறைவு. கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிற குறைவாகத்தான் இருக்குது. இப்போ இதுதான் காரணம். யுத்தத்தில் வந்த வினை. உண்மை. இன்னும் ஒரு பக்கம் டாக்டர், அதுதான் உண்மை. இப்போ இல்லாவிட்டால், இப்போ உதாரணமாக இப்ப இன்றைக்கு பெற்றோராக இளைய பெற்றோராக வாழ்ந்து கொண்டிருக்கும் சந்ததிக்கு லண்டன் என்றே வைத்துக் கொள்வோமே, டாக்டர் நவரத்னம் என்றால் யோசிப்பார்கள், இவர் எந்த பிரிகேடியர், கேப்டன், லெப்டினன்ட் கர்னலா அல்லது மாவீரரான்னு கேட்பார்கள். யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் அந்த மக்கள் சமூகம் சார்ந்த வாழ்க்கையில் நிலையெடுக்கக்கூடியவர்கள் உங்களை போன்ற பலர் இருந்தும் இந்த சமூகத்தில் அதற்கான இடம் இன்று வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அதை நான் சொன்னேன், பணம் இல்லாமல் நாங்கள் நடந்து போனால் யாரெண்டும் பார்க்க மாட்டோம். ஆனால் செய்த இவ்வளவு காலம் செய்த பணிகள் அது சும்மா இல்லை. உங்களோட வாழ்க்கை காலத்தை ஒதுக்கி இருக்கிறீங்க. இவ்வளவு காலத்தில் இயன்ற பணிகள் எல்லாம் சேர்ந்தும் தனித்துவமாகவும் செய்த உங்களை போன்ற பல மனிதர்கள், மூத்தோர்கள் இன்றைக்கு சமூகத்துல யாரென்றும் பார்க்கப்படவில்லை. அவர்களிடமும் கொஞ்சம் பணமும் இல்லை என்றால் மனிதர்கள் என்றும் எடுத்தும் முகத்தை பார்க்க மாட்டார்கள் என்பது போல சாதாரணமான அடிப்படை சமூகம் நடக்கிறது. இரண்டாவது, சாந்தினி அவர்களது நிகழ்ச்சிக்கு ஒரு அம்மா வந்திருந்தார், ஒரு பேராசிரியர், 3 ஆண்டுகளுக்கு முன்னர். அவருடைய முதுமானி பட்டத்தின் டிசி வந்து போரியல் வாழ்வும் மக்கள் நிலையும் என்றது எடுத்திருந்தார். அவரிடம் கேட்டிருந்தேன், இன்றைய இந்த சூழலுக்கு என்ன காரணம். அவர் வேறு எதுவும் சொன்னார். அவர் கேள்வி கேட்டேன், அவர் திரும்பி வர இல்லை. டாக்டர், உங்களிடம் கேட்கிறேன், இன்றைய காலத்தின் இளைஞர்களுடைய பெற்றோர்கள் போருக்குள் பிறந்து வளர்ந்தவர்கள். அந்த பெற்றோர்களுடைய சரியான முறையான வாழ்வியல் தடங்கள் இல்லாததினால் அவர்களுடைய இளைய பிள்ளைகள் இன்று தாண்டவம் ஆடுகிறார்கள். இதை யாரும் மீளாய்வு செய்வதாக இல்லை. எல்லாருக்கும் இப்பவும் பயம் போல இருக்கு, சுட்டு போடுவாங்களே. ஆனா இந்த போர் ஏற்படுத்திய வடுக்களுடைய தாக்கம் ஒரு சந்ததி தாண்டி இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கடத்தப்பட போகிறது. இதை ஒழுங்காக நிறுத்தி நிதானமாக சந்தோஷமாக உட்கார்ந்திருந்து மனம் திறந்து பேசி மாற்றத்துக்கான வழியை தேடாம, எடுத்ததுக்கெல்லாம் அரசாங்கம், எடுத்ததுக்கெல்லாம் இனவாதம், இதுதான் காரணம் வந்துட்டு. நான் படிக்கிற காலத்துல 5 பேரை தமிழ் மாஸ்டர் வெளியில விட்டுருவார். 5 பேரில் 4 பேர்கள் அன்றைய வயதிலே 7ஆம் 8ஆம் வயதிலேயே கள்ள குடிப்பார்கள், சிகரெட் குடிப்பார்கள். இற்ற வரைக்கும் அவர்களோடைய சேர்ந்து வாழ்ந்து வளர்ந்த எனக்கு இதுல எந்த பக்கமும் வாயில் படவில்லை. இதுக்கு நான் காரணமா, சமூகம் சூழல் காரணமா என்பதை பொறுப்பெடுக்காத சமூகம் இன்றைய போர்க்காலத்தில் பிறந்து வளர்ந்த இன்றைய பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம். அவர்கள் இப்போது 40 வயதுடையவர்கள்.
இது அப்ப இதுக்கான ஒரு தன்னை இப்ப போரிஸ் ஜான்சன் விசாரணையில் இன்னும் இருக்கிறார். கோவிட் காலத்துல அவர் நடந்து கொண்ட தவறான முறைகளும் எத்தனையோ வயதானவர்களுடைய மருத்துவம் இல்லாமல் மறைந்ததுக்கான குற்றத்துக்கான அவர் தண்டனைக்கு ஆளாக போகிற சூழல் விரைவில் வரும். அவரை போன்ற பலர். எங்கள் போரியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்துக்கு எங்கள் மத்தியில் கூட விசாரணைகள் இல்லையா? ஏனென்றால் நீங்கள் சொல்றது உண்மை. இன்னும் மழை விட்டாலும் தூவான விடையில்லை என்று அந்த யுத்தத்தில் புலிகளை சப்போர்ட் பண்ணாதவையும் இப்ப புலிகளுக்கு எதிராக பேச முடியாது. உண்டு. இந்த லண்டன்லேயே அந்த படையில இருந்த ஆக்கள் இங்க வந்தால் அவன் நிறம் மாறினாலும் குணம் மாறவில்லை. ஒரு மாதிரி அடக்குமுறை, ஒற்றை புத்தி எல்லாம் இருக்கு. இது ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னும் இருக்கத்தான் போகுது. மற்றது அவர்களை பற்றி குறை சொன்னாலே சண்டைக்கு போடுறாக்கள் கன பேர் இருக்கணும். இப்போ இங்கே தியாகிகள் அது எங்களுடைய அது இப்போ ஒரு அளவுக்கு விடயம் தெரிந்தவர்கள் மனம் திறந்து இதுக்கு இனி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. போனவஸ் தான் கையாட்ட முடியும். ஆனாலும் நாங்கள் வந்த முறைகளில மாற்றங்கள் வர வேண்டும். இந்த பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு மாற்று வழி சிந்தனைகள் உணரப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஈடுபடுகிற இந்த ஆலயங்கள் இவை போன்ற நடவடிக்கைகள், ஆன்மீக நடவடிக்கைகள் ஊடாக இதை கொஞ்சம் மனம் திறந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு இயக்கம் என்று சொல்லல. ஆயுதம் தாங்கின அனைவருமே இதுக்கு விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். அதில் இரண்டாம் பட்ச கருத்து இருக்க முடியாது. அது ஒன்று. அது நீங்கள் தனியாக பதில் சொல்லவும் முடியாது. காரணம் பலர் இதை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நிறைவான என்னுடைய கேள்வி. இதுவும் தப்பிதமா எடுத்துறாதீங்க. நீங்க பல டாக்டர்கள் உங்களோட பணிபுரிந்தவர்கள் இன்று அங்கு மண்ணில் வாழுகிறார்கள் என்று சொன்னீர்கள். இங்குள்ள நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஏனைய பல பேர் 70 வயதை தாண்டியவர்கள் கொஞ்ச காலத்துக்கு இடம்பெயரலாமே இலங்கை மண்ணுக்கு என்று நினைக்கிறேன். இது பற்றின உங்கள் கருத்தோடு நான் என்னுடைய கேள்வி நிறைவு செய்கிறேன் டாக்டர். நல்ல 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 விஷயம். பார்க்கலாம். மற்றது போய் வர்றார்கள் இலங்கைக்கு. அந்த வாசனை இருக்கு. நான் அறிந்த அளவில் இளம் ரிட்டையர் பண்ண டாக்டர்ஸ் போய் நின்று வர்றார்கள். அதால் சில நன்மை வரலாம். பணம் மாத்திரமல்ல, அங்கே தங்களுடைய எண்ணங்களை கூறுவார்கள். அத்துடன் இந்த கல்வியில் கொஞ்சம் கூட ஈடுபட்டு நான் அங்கே போனால் மகாஜனா காலேஜுக்கு போவேன். போய் இந்த பிள்ளைகளோட கலந்துரையாடுறது. அது அந்த செய்தி சிறப்பா இருந்தது டாக்டர். நீங்க சொல்லும் போது மிக சந்தோஷமா இருந்தது. மாணவர்களோடு நீங்கள் அளவலாவையோ அல்லது அவர்களுக்கு ஒரு பயிற்சியோ அல்லது ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலைமை. நன்றி, தொடருங்கள். ஆமாம், அப்படி பல பேரும் செய்ய வேணும் என்று நான் நம்புறேன். உண்டு. மற்றது அங்கே போய் வாலண்டரி சர்வீஸ்ன்றது நாங்களாகவே ஊதியம் வாங்காமல் சில சர்வீஸ் செய்யலாம். இப்போ நான் அறிய இங்கே இருந்து தமிழ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போய் யாழ்ப்பாணத்தில் சேவை செய்த அறிந்திருக்கிறேன். இளம் சமுதாயம் நாங்கள் அதை ஊக்குவிக்க வேண்டும். அது உண்டு. நீங்கள் சொன்ன கருத்துக்களை இது இந்த எண்ணம் பரவலாகி முடிந்தவர்கள் சில நீடித்த காலங்கள் 2, 3, 4 மாதங்கள் என்று சென்று வருகிற போது இயல்பாகவே மாற்றங்கள் வர தொடங்கும். சில ரகசிய நடவடிக்கைகள் நடத்த முடியாது. யார் திட்டமிட்டாலும் அது அரசாங்கம் வழித்தரப்போ. அப்ப ஒரு திறந்த முறையில எங்களுடைய வாழ்க்கை தரம் வருகிற போது படிப்படியாக தீவினைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் மனதார சொல்லக்கொள்ள முடிந்தது. மிகுந்த சந்தோஷம். அதே போல இன்னும் நீடித்த பல ஆண்டுகள் உங்களுடைய பணிகளும் சேவைகளும் தொடர வேண்டும். எங்களுடைய நிறைவான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே.
ஆம். டாக்டர் அழகாக எங்களுடைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியில இன்று உங்களுடைய அனுபவங்கள் அழகாக நகர்ந்திருக்கின்றது. மிக சிறப்பு டாக்டர். இன்று இணைந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். உங்களுடைய நிறைவான கருத்தோட எங்கள் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். ஓம். நாம் கடவுளை நம்புவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், முயற்சியை கைவிட வேண்டாம். அவ்வளவுதான் கூறுவோம். நன்றி. மிக அழகாக சுருக்கமாக முயற்சி முயற்சி முயற்சி, மற்றது செயற்பாடு, மனம் விரும்பி நாங்கள் செய்த செயற்பாடுகள் மூலம் நாங்கள் தொடர்ந்தும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்ற அனுபவத்தோடு நீங்கள் வாழுகிறீர்கள். அதனையும் இதில் பதிந்து கொண்டு உங்களுக்கு எனது இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்கு எனது அன்பான நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து வாழ்த்திய உறவுகளான ஜியா நடேசன் அவர்களும் தனது அனுபவங்களையும் தனது காலத்து டாக்டர்மாருடைய அனுபவங்களையும் பகிர்ந்திருந்தார். அதுடன் சக்தி ஸ்ரீசங்கர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி டாக்டர். நன்றி நன்றி. சோமலத்துல இருந்துள்ளவங்க நன்றி. சாந்தினி உங்களுக்கு நன்றி நன்றி. இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஓகே.